வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம பயத்தம்பருப்பு வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொருளுக்கு தேவையானது இந்த டம்ளரால் 4 டம்ளர் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரால் 1 டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பயத்தம்பருப்பை வேக போடலாம். இப்போது பயத்தம்பருப்பை ஒரு வாட்டி நல்லா அலம்பி எடுத்துட்டேன். இப்போது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 2 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பருப்பை ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கரில் தண்ணி வச்சுட்டேன். இதை அது உள்ளே வச்சிடுறேன். ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடுறேன். அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் மூடி விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இதை நம்ம வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதை ஆறின பின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி மாவில் இந்த ஸ்பூனால் ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கலரி கொடுத்துடலாம். நல்லா ஒரே அளவாக வர மாதிரி கலரி கொடுத்துடலாம். பாசிப்பருப்பு ஆறி மிக்சியில் போட்டு அரைச்ச பின்ன இதில் போட்டு கலக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுத்து. இப்போ இதை இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நானே கையால் கொஞ்சம் மசிச்சிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா மழுங்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா மாவாக அரைஞ்சி போச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம் அதுலையா, அதில் நான் இன்றைக்கி வெண்ணெய் போடுறேன். இதை பாருங்கள், இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். பாருங்கள், 2 ஸ்பூனு வெண்ணெய் போட்டிருக்கேன். இதை நல்லா மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் சூடு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லை நெய் போட்ட மாதிரி நெய் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா மாவில் கலந்து விட்டுடலாம். அப்படியே திக்காக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ அந்த அரைச்ச பயத்த மாவை போட்டு இதில் கலந்துடலாம். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் அந்த மிக்ஸி அரைச்சேன் இல்லையா, அந்த மிக்ஸியை கொஞ்சம் அலம்பி கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம இப்போது புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி முள் முறுக்கில் தான் புழிய போகிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இந்த இதுலேயும் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ மாவு அதில் போட்டு புழிஞ்சிடலாம். பாருங்கள், மாவு அதில் போட்டுட்டேன். இதை வச்சு நம்ம ஒரு இந்த மாதிரி எண்ணெய் கவர் தான், இதில் சின்னதாக புழிஞ்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். அதே மாதிரி நான் இந்த பாருங்கள் சின்னதாக முறுக்கு சுற்றி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பின்ன போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்க கொஞ்சோண்டு போடுறேன். அது மேலே வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு முறுக்கை போட்டுடலாம். முறுக்கை போட்டுட்டேன். இந்த கொதி நல்லா அடங்கின பின்ன திருப்பி போடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொதி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இந்த மாதிரி சைக்கிள் ஃபோக்ஸ் இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமும் இல்லாமல் ரொம்ப ஹைலியும் இல்லாமல் மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி நல்லா அடங்கிடுச்சு. நம்ம இந்த குச்சியாலேயே அந்த ஓட்டையில் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. நல்லா ஓட்டையில் விட்டு எடுத்துடலாம். அடுத்த இது போட்டு காமிக்கிறேன். அடுத்ததும் ஒரு பக்கம் கொதி அடங்கிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பைத்தம்பருப்பு மாவு கொஞ்சம் வெந்ததுனால இது சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள், இன்னொரு பக்கமும் வெந்துடுத்து. இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.